கோவையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய டிஎன் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். விவரங்கள் தென்னிலவன். IAS District Collector, Coimbatore. Ladies and gentlemen, we'd also like to extend a very warm welcome to our senior ministers, MPs, MLAs, the mayor and senior government officials who have graced this occasion. Today marks a significant occasion as we all come together to celebrate the ongoing transformation. கோவையில் டிஎன் ரைசிங் மாநாடு முதலமைச்சரால் தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். விவரங்கள் தென்னிலவன். நிச்சயமாக, அதாவது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த தொழில்துறை வளர்ச்சியானது இருக்க வேண்டும் என்பதற்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் தொழில்துறை சார்பில் டிஎன் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடி மாவட்டத்திலும், அதே போல அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதத்தில் இரண்டாவது மாநாடு ஒசூரிலும் நடைபெற்றது. தொடர்ச்சியாக மூன்றாவது மாநாடானது இன்றைய தினம் கோவை புண்ணியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த டிஎன் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 43,000 கோடிக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட இருக்கிறது. குறிப்பாக 158 நிறுவனங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கிறார்கள். மேலும் பாத்தீங்கன்னா இதன் மூலம் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது. தொடர்ந்து இது பல்வேறு மாவட்டங்களிலும் இதே போல இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த முதல் மாநாட்டில் கிட்டத்தட்ட 32,550 கோடி மதிப்பிலான தனியார் அதாவது நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒசூரில் நடந்த இரண்டாவது மாநாட்டிலும் கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்ட நிலையில தற்போது கோவை மாவட்டத்தில் மூன்றாவது மாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பாத்தீங்கன்னா பல்வேறு அதாவது மின்னணுவியல், பொது உற்பத்தி, ஜவுளி, அதே போல விண்வெளி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தும் வகையில இந்த மாநாடானது அமைந்திருக்கிறது. குறிப்பாக சிறிய ரக அந்த ட்ரோன்கள், சிறிய ரக அந்த ஏர்கிராப்ட் அப்படின்ற அந்த தொழில்நுட்பங்களையும் உற்பத்தி செய்வதற்கான அந்த முதலீடானது கோவையில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துல பல்வேறு திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டது. குறிப்பாக தங்க நகை உற்பத்தியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த ஜவுளி பூங்கா சிட்கோ பகுதியில் அமைப்பதற்கு 126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் பாத்தீங்கன்னா சிட்கோ பகுதியில தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கும் Honorable Minister for Municipal Administration, Urban and Water Supply through Urban Development and Water Supply through K.N. Nehru அவர்களே, Honorable Minister through MP சாமிநாதன் அவர்களே, Honorable Minister திருமதி கயல்வழி அவர்களே, Honorable MLAs திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி ராஜ்குமார், திரு ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மேயர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எனது வணக்கங்கள். அதே போல இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் நமது சேர்மன் ஆஃப் LMW திரு சஞ்சய் ஜெயவர்தனவேலு அவர்கள், சேர்மன் ஆஃப் சக்தி குரூப் டாக்டர் மாணிக்கம் அவர்கள், சேர்மன் ஆஃப் CRI குரூப் திரு Soundarajan avargal, through Paniji Panisami avargal, who's also joined this celebration, leaders from amazing business groups, homes like PSG, Banari Aman, and the rest of the amazing homegrown industrial giants of Coimbatore, officers of the government of Tamil Nadu, எல்லோருக்கும் எனது வணக்கங்களை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். I welcome all of you to TN Rising Coimbatore. Coimbatore, ladies and gentlemen, is the industrial powerhouse of Tamil Nadu. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தொழில்துறை செழித்தோங்கி நிற்கும் இந்த வேளையில் கோவைதான் இதன் மூலமுதற், அந்த புள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்க, அந்த
முதற்கட்டமா ஆரம்பிச்ச ஒரு இடம் சொல்லுவாங்க. அது எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. அந்த வகையில இந்த துவக்கம், இந்த தொழில் வளர்ச்சியின் துவக்கம் இங்கேருந்துதான், கோவையில் இருந்துதான் ஆனது. ஏறத்தாழ 100 ஆண்டுகள் இன்று ஆகிவிட்டன. இந்த 100 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பல பகுதிகள் வளர்ந்தாலும் கோவைக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. கோவை மக்கள், this is the entrepreneurial capital of Tamil Nadu. Every single homegrown institution has added so much value to this amazing state called Tamil Nadu that we are extremely proud of this particular zone in Tamil Nadu. Thanks to our Honorable CM, during the last 4 years, South Tamil Nadu has also witnessed amazing growth. Every part of Tamil Nadu, including the Delta, including the Northwest zone, including the North zone, every single part of Tamil Nadu has grown. And there has been this word that the Western Tamil Nadu region has been neglected என்ற ஒரு பேச்சு பல காலங்களாக, நீண்ட காலங்களாக இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.